திருவண்ணாமலையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரே ஒரு மிஷின் உங்க லைஃபையே மாத்திடும். இங்க ஒருத்தர் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். திருவண்ணாமலையை பொறுத்தவரை தற்பொழுது நிலை எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். பெஞ்சால் புயலின் காரணமாக திருவண்ணாமலை, திருப்பெண்ணாத்தூர், செங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை 8 மணி முதல் தற்போது வரை 24 மணி நேரத்தையும் கடந்து இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலையிலிருந்து திண்டிவனம் செல்லும் சாலையில் உள்ள நாச்சிப்பட்டு பகுதியில் பட்டிருக்கிறார்கள். இந்த கனமழையின் காரணமாக சாலைகள் மற்றும் கஜலட்சுமி நகர், அஷ்டலட்சுமி நகர், தனலட்சுமி நகர் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் கடுமையான வெள்ளம் சூழ்ந்தது. இந்த வெள்ளம் சூழ்ந்த நிலையில் திண்டிவனம் டு திருவண்ணாமலை சாலையில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த சாலையில் இருசக்கர வாகனங்களோ மற்றும் கார்கள், பேருந்துகள் பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதையும் மீறி அங்கு பயணித்து வரும் வாகனங்கள் பழுதாகி ஆங்காங்கே நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் இந்த நாச்சிப்பட்டு பகுதி மட்டுமல்லாமல் பேருந்து நிலையம், அவலுப்பேட்டை சாலை மற்றும் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் மிகவும் தோல்வியடைந்துள்ளது. தற்போது இந்த பகுதியில் நாச்சிப்பட்டு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நபர்களை தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து அங்கிருந்து மீட்டு வெளியே வெளியேற்றி வருகிறார்கள். மேலும் அப்பகுதியில் இருந்து வெள்ள நீரை வெளியேற்றும் விதமாக சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவர்களை இடித்து அந்த வெள்ள நீரை அகற்றும் பணிகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.